தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, என் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும், அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. என்ன நான் சொல்கிறது உண்மைதானே? இன்றைக்கி பாருங்கள், சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோவில் குளங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நல குறைவோ பண நஷ்டமோ, இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும். இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு விதிக்கு கோடீஸ்வரன், அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், நல்லவர்கள், கெட்டவர்கள்லாம் தெரியாது. அப்போ விதி விளையாடுது, அந்த விதியில் தப்ப முடியுமா? விதியை வெல்ல முடியுமா? சொல்கிறாங்களே அப்போல்லாம், விதி மத்தியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே. எஸ், சொன்னது உண்மை. இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதி தாங்க. இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் அங்கே கடவுள் இருக்கார். அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும், பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம். அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை. இந்த விதியை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது. எப்படி சிக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காமல் வெளியில் வரணும். ஆனால் அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது. இதுதான் கதை. இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க. அப்போ தான் விதி விளையாண்டுருது. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம், பணம் சேர்க்குறோம், கோல்டில் சேர்க்குறோம், நிறைய இடமா வாங்குகிறோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடித்து தூள் கிளப்பிடும் டவுனு, வெளியிலே தலை காட்ட முடியாது. ஆனால் பேர் மட்டும் இருக்கும், சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார், சூப்பராக வீடு கட்டினீங்க சார், அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம். இப்போது ஆனால் இது விதியினால் நடந்ததா, இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா? நமக்கு வியூகம் முதல்ல தெரியும், இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனாலும் மனசு கேட்காது, புத்தி சொல்லும்
போகாதன்னு மனசு சொல்லும். ட்ரை பண்ணுடா, முடியலன்னா என்ன பார்த்துப்போம், வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும், நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும், நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும். சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது. 50% நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும். இந்த விரதம்னு சொல்லுவாங்க, அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் விரதத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும். ஒடுக்கிறது தான் நல்லது, அடக்கிறது வேஸ்ட்டு. மனசை அடக்க முடியாது, அடக்குனா அது அடங்காது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம். அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது? இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம், இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது. எப்படி? சுக்கிரனால் நல்லது நடக்கப் போகுது. ஒரு 50 நாட்கள். தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு. நான் உங்களுக்கு ஒரு பிரதரா, ஒரு அப்பாவா, ஒரு குருவா, நண்பனா உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 50 நாள் நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, பெரிய கஷ்டம் வராது, வருத்தம் வராது, நல்லா இருப்பீங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன், கேளுங்க. 27/11/2025 கார்த்திகை 11ஆம் தேதி முதல் 15/1/2026 தை மாதம் 1ஆம் தேதி வரை 50 நாள் ஒரு அற்புதமான நன்னாள். அற்புதங்களை அள்ளி கொடுக்க போது மீனராசிக்கு. ரொம்ப நாளாக உடம்பு ரீதியாக கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உடலில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது மெடிசன் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்தவர்களுக்கு மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள் விலகிடும். மெடிசன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியம் சீராகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் நிறைய மெடிசன் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு முழுமையாக குறையும். அது மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதில் நல்ல பழக்கங்கள், நல்ல கான்டாக்ட் ஏற்படும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலை பாரத்தை சுமையை விலக்கி அவங்க உங்கள் பாரத்தை சுமப்பாங்க. சில குடும்பம், சில உறவு, சில பிரச்சனை பண்ணணுன்னே பேசுவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க எது சொன்னாலுமே நொட்ட சொல்லுவாங்க. எது சொல்லாலுமே நம்மளை எதிர்த்து பேசுகிறது, இல்லை குத்தம் கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி சில உறவு விளையாடும். அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் விலகி இருங்க. கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் யார் எந்த உறவுன்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதுமாரி சில உறவுகள் செலவை இழுத்து விடும். நம்மளை இழுச்ச வாயாவே நினைக்கும். இவங்கள்ட்ட அதை கேட்போம், இவங்கள்ட்ட அதை சொல்லி விடுவோம், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சில உறவுகள் நம்மள்கிட்ட கொஞ்சம் செலவை இழுத்து விடும். இந்த நேரத்துலலாம் கொஞ்சம் ஒன்று ஒதுங்கி இருங்க. இல்லைன்னா அந்த செலவை சிப்புன்னு கேட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா சொல்லும் போதே, ஆரம்பிக்கும் போதே, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதே நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த 50 நாளில் பணம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத சொல்லி பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு யாருக்கிட்டையும் காட்டிடாதீங்க. சுற்றி போடுங்க. நிறைய திருஷ்டிகள் ஏற்படும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் நல்லா இருக்கும். சில வியாபாரங்கள் நம்ம எதிர்பார்க்குற வியாபாரத்தை விட எதிர்பார்க்காமது ஒரு ட்விஸ்ட்டு வியாபாரம் கிடைக்கும். அதை நம்ம வியாபாரத்திலே ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுப்பீங்க மீனராசிக்காரர்கள்.
நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிற லாபத்தை விட வேறு ஒரு லாபம் அதில் இருக்குது அப்படின்னு இப்போ தெரிய வரும். பதவி ஸ்தானங்கள் கிடைக்கும். சில நண்பர்கள், சில பெரிய மனுஷங்க நமக்கு டைஅப் ஏற்படுவாங்க. வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாகும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை குடும்பத்தில் போட்டு வச்சுருப்பாங்க, அது இப்போ நம்பிக்கை தீர்மானமாக மாறும். ஓட்டில் ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வச்சுருந்த ஒரு கணக்கு இப்போ நிறைவேற போகுது. கடவுள் உங்கள் பக்கம் ஒரு பெரிய ஒரு விளையாட்டை விளையாட போகிறார். இது நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த 50 நாளில் அரசியல் விளையாட்டு நடக்க போகுது. குடும்ப அரசியல், உண்மையான அரசியல், இதிலெல்லாம் இப்போ உங்கள் கை ஓங்கி இருக்க போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்க போகுது. பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு ஏற்பட போகுது. மீனராசிக்கு இது ஒரு குட் டைம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு யாராவது அதட்டுறாங்க திட்டுறாங்கன்னா கூட உங்ககிட்ட வந்து உங்களை மட்டும் திட்டாமல் போயிடுவாங்க, உங்களை மட்டும் அதட்டாமல் போயிடுவாங்க, உங்களை மட்டும் என்னன்னே தெரியாது. உங்களுக்கே மிராக்கலாக இருக்கும். என்னடா பக்கத்தில் உள்ளவன வரைக்கும் திட்டினா நம்மளை திட்டலேன்னு. உடனே அவனை கூப்பிட்டு ஏங்க திட்டலன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுமாரி என்னை மட்டும் திட்டலடான்னு மற்றவன்கிட்ட சொல்லாதீங்க. இவன் கூப்பிட்டு சொல்லுவான், சார் அவனை மட்டும் திட்டாமல் போகிறீங்க அப்படின்னுவான். அதனால் தயவுசெய்து திட்டலைன்னா சந்தோஷப்பட்டுக்கணும். அதனால் ஏதாவது ஒரு கெட்டது பக்கத்தில் வரைக்கும் வரும், அந்த கெட்டது ஆனால் நமக்கு வராது. பக்கத்தில் வரைக்கும் ஒரு சிரமம் வரும், நமக்கு மட்டும் வராது. இதுதான் நல்ல நேரம். ஆனால் அதை வெளிப்படுத்திக்கக்கூடாது. அப்பா நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு வெளியில் சொல்லிடாதீங்க. இந்த மாட்டினவன் நம்மளை மாட்டி விட்டுருவான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கீதமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நிறைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படுது. ஸோ விதி நிறையா இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உங்களோட புத்திசாலித்தனம், உங்கள் ஆசை, இது ரெண்டுமே விதிக்கு கட்டுப்பட போகுது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் விதி வந்து சக்ஸஸ் பண்ண கொடுக்க போதே தவிர விதியால் பயப்பட வேண்டாம். விதி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குது. ஸோ நல்ல காலம், நல்ல நேரம், சுபயோகம் ஆரம்பம். சுக்கிரனுடைய விளையாட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகுது. சுக்கிர விளையாட்டில் ஒரு சின்ன சீரியஸாக ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க போகுது. பிடிச்ச மாதிரி சில நாட்கள் நகரப்போகுது. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட நாட்கள். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஆண்டவன் ஹெல்ப் பண்ண போகிறார். சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குறார். இது ஒரு சூப்பர் டைம். இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் சில உறவுக்காரன் பேச்சை மட்டும் பார்த்து கேளுங்க. காதை ரொம்ப கொடுத்து செவியை அவன் பக்கம் இழுத்து கொண்டு போயிடாதீங்க. செலவு இழுத்து விட்ருவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேக்ஸிமம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். பணமே கையில் இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய அனுகூலம் இன்னும் அதிகமாக கிடைக்க இந்த சுக்கிர பகவானுக்கு நெய் விளக்கு போடுங்க. எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை வரும். அதை சுக்கிர ஹோரையில் நெய் விளக்கு போட்டு வாங்க. மீனராசிக்காரர்கள் இந்த 50 நாளில் பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச மாதிரி நடத்துவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. அரசியல் விளையாட்டு நிச்சயமாக சக்ஸஸ் ஆக போகுது. எதிர்பாராத ட்விஸ்டெல்லாம் காத்திருக்கு. நல்லா இருங்க. நல்லா ஜாக்கிரதையாக விளையாடுங்க. விளையாட்டு உங்கள் பக்கம் தான் ஜெயிக்க போகுது. வாழ்த்துக்கள்.